இந்தியாவை மோடி குட்டிச்சவராக்கிட்டார் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, டெட் டு ஜிடிபி. ஒரு நாட்டினுடைய கடன் எவ்வளவு இருக்கு, அந்த நாட்டினுடைய ஜிடிபி எவ்வளவு இருக்கு என்பதை பொறுத்து தான் அந்த நாட்டினுடைய நிதி நிலைமை முதற்கட்டமாக நம்ம அசஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா டெட் டு ஜிடிபி ரேஷியோவை கண்ட்ரோல் பண்றதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வராங்க. அவருடைய நோக்கமாக என்ன இருக்குன்னு பாருங்க. The central government will target reaching a debt to GDP ratio of 50 plus or minus 1% by 2030. 2030 ஆண்டிற்குள்ள இந்தியாவுடைய debt to GDP ratio, கடனுக்கும் ஜிடிபிக்குமான ரேஷியோவை அப்ராக்சிமேட்லி 50% குறைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரிப்பா, இப்போ எவ்வளவு இருக்குன்னு கேக்குறீங்களா? அதற்கும் பதில் கொடுத்திருக்காங்க. The debt to GDP ratio is estimated to be 55.6% of GDP in this year 2026-27 compared to 56.1% of GDP in previous year. கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா debt to GDP ratio 56.1% இருந்திருக்கு. அதுவே இந்த ஆண்டு இப்பொழுது 55.6% ஆக குறைக்கப்பட்டிருக்கு, which is 0.5% reduce. அதாவது 0.5% கம்மியாகி இருக்கு நம்மளுடைய கடனுக்கும் ஜிடிபிக்கும் உண்டான ரேஷியோ. சோ இது ஒரு பாசிட்டிவ் சைனா. இதே மாதிரி தான் பிஸ்கல் டெபிசிட்டும் ஒரு பாசிட்டிவான ட்ராக்ல போயிட்டு இருக்கு.